கல்வியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அம்பேத்கரை பற்றி முக்கியமான தகவலாம் பார்க்கலாம். 1915 பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருந்திருப்பார். அதுக்கு முதுகலை பட்டம் பெற்றிருந்திருப்பார். அதுக்கடுத்து இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருந்திருப்பார். இந்த ஆய்வு கட்டுரை தான் அச்சில் வெளிவந்த முதல் நூல் இவரோட நூல் இதுதான். இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருந்திருப்பார். அதுக்கு முனைவர் பட்டம் கொலம்பியா யூனிவர்சிட்டி வழங்கியிருந்திருக்கும். அதுக்கடுத்து 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருந்திருப்பார். அதுக்கு முனைவர் பட்டம் பெற்றிருந்திருப்பார். அதே 1923 பாரிஸ்டர் பட்டமும் பெற்றிருந்திருப்பார். அதுக்கடுத்து 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படிங்கிறத உருவாக்கி இருந்திருப்பார். அதுக்கடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிறது ஒன்று, சமாத சங்கம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்தி இருந்திருப்பார். 1927 மகத் சத்தியாகிரகா அப்படிங்கிறத உருவாக்கி இருந்திருப்பார். 1930 நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் ஏற்படுத்தி இருந்திருப்பார். அதுக்கடுத்து 1947 ஆகஸ்ட் 29 வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு 7 பேரை கொண்ட குழு ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க, இவரை தலைவராக கொண்டு. சரியா? அதுக்கடுத்து 1948 பிப்ரவரி 21, இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? வரைவு குழுவோட அறிக்கையை சமர்ப்பித்தது கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம பாலிட்டி புக்கில் கூட இதை கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1956 அக்டோபர் 14 பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர் புத்த சமயம் அப்படிங்கிறதுல தன்னை இணைச்சிப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து 1957 புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருந்திருப்பார். மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவிச்சிருந்திருப்பார். அதுக்கடுத்து மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தாந்த உயர்நிலை கழகம் அப்படிங்கிறத உருவாக்கி இருந்திருப்பார். அதுக்கடுத்து 1990 பாரத ரத்னா விருது பெற்றிருந்திருப்பார். நன்றி.